வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கப்ளிங்னா என்ன, கொகஷன்னா என்ன, ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ்னால் என்னென்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கப்ளிங்னா ஒன்றும் இல்லை. இப்போது இது ஒரு கை இருக்குது, இங்கே ஒரு கை இருக்குது, இதுக்கு இடையில் வந்து நான் ஒரு கனெக்ஷன் வச்சுட்டேன் வச்சுங்க, இதுதான் கப்ளிங். ஸோ இந்த மாதிரி நம்ம கப்ளிங் பண்ணிட்டோம்னா இப்போது இதில் ஏதாவது பிரச்சனைனா இதுலேருந்து வர டேட்டா இதை பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம கப்ளிங்கை வந்து குறைச்சிக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், எதாவது மாடிஃபிகேஷன்ஸ் வந்துச்சோ ஃப்யூச்சரில், ஸோ அதை போய் நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். கப்ளிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபுல்லாக சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கப்ளிங், கொகஷன், ஃபங்க்ஷன் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கப்ளிங் எப்பயுமே வந்து கம்மியாக இருக்கணும், கொகஷன் அதிகமாக இருக்கணும். ஸோ இது ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் இண்டிபெண்டன்ஸ் பக்காவாக இருக்குன்னு அர்த்தம். சரி, ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் கப்ளிங்னா என்ன? ஸோ கப்ளிங்னா என்னன்னு சொன்னேன், அதாவது டிகிரி ஆஃப் இன்டர்டிபெண்டன்ஸ் பிட்வீன் சாஃப்ட்வேர் மாடியூல். ஸோ மாடியூல் 1 மாடியூல் 2 இருக்குது, அதுக்கு ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற அந்த கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பிரச்சனை. ஓகேங்களா? அது எவ்வளோ இருக்குது அதான் டிகிரின்னு சொல்லுவோம். இட் மெஷர் ஹவு மச் ஒன் மாடியூல் ரிலைஸ் ஆன் அதர்ஸ், அதாவது டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் கண்டென்ட் கப்ளிங். அதாவது ஒரு மாடியூல் என்ன பண்ணோம்னா டைரெக்டாக என்ன பண்ணோம், இன்னொரு மாடியூலில் இருக்கிற ஒர்க்கிங்ஸ் எல்லாத்தையும் மாற்ற முடியும், மாடிஃபை பண்ண முடியும், மாற்றிடும். ஸோ இது வந்து ரொம்ப வெரி வெரி பேட். ஸோ இந்த மாதிரி கப்ளிங் இருக்கக்கூடாது. காமன் கப்ளிங், இங்கே என்ன பண்ணாங்கன்னா குளோபல் டேட்டாஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மாடியூலில் வந்து குளோபல் ஏ இருக்குது, இன்னொரு மாடியூலில் குளோபல் பி இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க ஏ வந்து அந்த பியை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அங்கே இருக்கிற பி வந்து இந்த ஏவை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காமன் கப்ளிங் இருக்கும். கண்ட்ரோல் கப்ளிங், இது எப்படின்னா ஒன் மாடியூல் கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் அனதர் பை பாசிங் கண்ட்ரோல் ஃப்ளாக். ஸோ மாடியூல் 1க்கும் மாடியூல் 2க்கும் இல்லை அந்த கனெக்ஷனில் இவங்க ஒரு ஃப்ளாகை பயன்படுத்துவாங்க கண்ட்ரோலுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸ்டாம்ப் கப்ளிங், ஸ்டாம்ப் கப்ளிங் என்ன பண்ணுவாங்கன்னா மாடியூல்ஸ் ஷேர் எ காம்போசிட் டேட்டா ஸ்ட்ரக்சர் பட் யூஸ் ஒன்லி பார்ட்ஸ் ஆஃப் இட். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை பயன்படுத்திப்பாங்க, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான பார்ட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் டேட்டா கப்ளிங், ஸோ தேவையான டேட்டாஸை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறாங்களே அதுதான் டேட்டா கப்ளிங். இது கொஞ்சம் பரவாயில்ல. ஓகேங்களா? மெசேஜ் கப்ளிங், மாடியூல்ஸ் இன்ட்ராக்ட் ஒன்லி வயா மெசேஜ் பாசிங் ஆர் இன்டர்ஃபேஸஸ். ஸோ இந்த மாடியூலேருந்து அந்த மாடியூலுக்கு மெசேஜ் போனால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த டேட்டாவை ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து வெரி பெஸ்ட்டு கப்ளிங். சரி, அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், கப்ளிங்கை எவ்வளவு கம்மியாக வச்சுக்கிறோமோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஈஸின்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் விஷயமே. ஓகேங்களா? ஸோ உங்களை யாராவது ஒரு கப்ளிங் அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா கேட்டாங்கன்னா கம்மியாக இருக்கணும்னு சொல்லணும். ஏன் எதுக்காக, ஒரு சிஸ்டம் மெயின்டெனன்ஸு பர்ஃபெக்ஷனுக்காக. ஸோ டு ரெடியூஸ் டிபெண்டன்சிஸ், இன்க்ரீஸ் மாடுலாரிட்டி, மேக் மெயின்டெனன்ஸ் ஈஸியர். சரி, நெக்ஸ்ட் கொகஷன். கொகஷன்னா ஒரு சிம்பிளான்னு சொல்கிறேன். இப்போது ஒரு மாடியூல் இருக்குது. இப்போ இதுதான் என்னோடய மாடியூல். இந்த மாடியூலில் 5 டாஸ்க் இருக்குது. இந்த ஒவ்வொரு டாஸ்க்குமே ஒவ்வொன்றும் ரிலேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ரிலேட் பண்ணால் தான் பர்ஃபெக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். அந்த மாடியூலுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டாஸ்க்கு, ஃபங்க்ஷன்ஸு, அதுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாமே ரொம்ப ரிலேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த மாடல் இருக்கிறது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். அது பேர் தான் கொகஷன். ஸோ கொகஷன் எப்பயுமே எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். கப்ளிங் எப்பயுமே குறைவாக இருக்கணும். ஸோ கொகஷன் இப்போனா தெரிஞ்சிச்சிங்களா? ஸோ இதுவும் ஒரு டிகிரி தான். எலமெண்ட்ஸ் இன்சைட் எ மாடியூல் பிலாங் டுகெதர், ஒழுங்காக பர்ஃபெக்ஷனாக இருக்கா, ஒவ்வொன்றுத்துக்கு ஒன்றும் ரிலேஷன் இருக்கா. ஹவு ஃபோக்கஸ்ட் எ மாடியூல் இஸ் ஆன் சிங்கிள் டாஸ்க் ஆர் பர்பஸ். சரி, இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டுலேருந்து பெஸ்ட்டு அந்த ஆர்டரில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் கோ இன்சிடென்டல் கொகஷன், அதாவது ஒரு மாடியூலுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஸோ அது வந்து வெரி பேட். லாஜிக்கல் கொகஷன், எலமெண்ட்ஸ் பர்ஃபார்ம் சிமிலர் ஆக்டிவிட்டீஸ் பட் ஆர் அன்ரிலேட்டட். இப்போ ஒரு 3 டாஸ்க் இருக்குது, அது 3 ஒவ்வொன்றும் பண்ணும், ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கு ஒன்றும் ரிலேஷன்ஸ் இருக்காது. டெம்போரல் கொகஷன், அதாவது எலமெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டட் பை டைம், அதாவது இனிஷியலைஸ் பண்ணும் போது யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி மற்ற நேரத்தில் யூஸ் ஆகாத மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரொசீஜரல் கொகஷன், இது என்ன பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கை மட்டும் பண்ணும்.
எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ. எலமெண்ட்ஸ் ஃபாலோ எ ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன், அது எல்லாமே ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். கம்யூனிகேஷன் கோகஷன், இது வந்து ஒரே டேட்டா மூலயமா ஆப்ரேட் பண்ணும், அதுதான் கம்யூனிகேஷன் கோகஷன். ஃபங்க்ஷனல் கோகஷன் வெரி வெரி பெஸ்ட். இதெல்லாமே இது கம்யூனிகேஷன் ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், இது அதை விட பெஸ்ட். ஃபங்க்ஷனல் கோகஷன், ஆல் எலமெண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் டு எ சிங்கிள் வெல் டிஃபைன்டு டாஸ்க். இப்போ ஒரு மாடியூல் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே இருக்கிற சப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணணும், மேஜர் ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்ணும், யூஸ் பண்ணிக்கும். ஸோ இது மாதிரி ஒரு பெஸ்ட்டாக சொல்லலாம் இது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, கோகஷன் எப்பயுமே அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கப்ளிங் குறைவாக இருக்கணும், கோகஷன் அதிகமாக இருக்கணும், இந்த கான்செப்டை தெரிஞ்சுங்க. அது ரெண்டும் சேர்ந்தது தான் ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் த பிரின்சிபல் தட் சாஃப்ட்வேர் மாடியூல்ஸ் ஷுட் பி செல்ஃப் கண்டைன்டு, அதாவது ஹை கோகஷன் இருக்கணும், லோ கப்ளிங் இருக்கணும். ஸோ அது என்ன பண்ண முடியும், தனியாகவே இண்டிபெண்ட்டாக ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும், யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது சொல்கிறது தான் ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ்னால் என்னது, கப்ளிங்கும் கோகஷனும் சேர்த்து சொல்லுவோம் இதில். ஸோ கப்ளிங் எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும், கோகஷன் அதிகமாக இருக்கணும், அந்த கான்செப்டை சொல்கிறது தான் இது ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் சொன்ன மாதிரியே தான், ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், இதுமாரி இருந்துச்சுன்னா, ஸோ இது ஒரு மாடியூலில் மட்டும் பிரச்சனை, அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா அது மற்றதை டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஸோ ஒன்று மாற்றிட்டா அது இன்னொரு டேட்டாவை மாற்றாது, மற்ற மாடியூல்ஸ் எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் பார்க்கணும் எப்பயுமே. ஓகேங்களா? Achieving functional independence means modules can be developed, tested, maintained, reused individually with minimal impact on others. ஓகேங்களா? ஒரு 10 மாடியூல் இருக்குன்னா, ஒரு மாடியூல் ஏதாவது பிரச்சனைனா அதை மட்டும் நம்ம மாற்றலாம், கொஞ்சமாக தான் அந்த எஃபெக்ட் இருக்கும் மற்ற மாடியூல்ஸ் மேலே, தவிர ஒரு பிக் எஃபெக்ட் இருக்காது, இம்பேக்ட் இருக்காது. ரிலேஷன் டு கப்ளிங் அண்ட் கோகஷன் சொன்ன மாதிரி தான், லோ கப்ளிங் இருக்கணும், ஹை கோகஷன் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ் தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், ஒரு சிஸ்டமுடைய காம்ப்ளெக்சிட்டியை குறைச்சி கொடுக்கும். ஸோ டீம் கொலாபரேஷன் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சிஸ்டம், ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்கன்னா, அப்போ இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வச்சு பயன்படுத்தும் போது நம்மளுக்கு தேவைக்கேற்ப நம்ம அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உள்ளே இருக்கிற அந்த ப்ராசஸில் நம்ம தேவைக்கேற்ப சேஞ்ச் பண்ண முடியும், ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். இதுதான் coupling, cohesion, functional independence. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபர்ஸ்ட் கப்ளிங்னா என்ன, அதோட டெஃபினிஷன், டைப்ஸ் ஆஃப் கப்ளிங், இதோடைய கண்டினியூவேஷன், நெக்ஸ்ட் கோகஷன், அதனுடைய டைப்ஸ், ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ், டெஃபினிஷன், சிக்னிஃபிகன்ஸ், கப்ளிங் அண்ட் கோகஷனோட ரிலேஷன், ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.